மேல கை வச்சேன். டேய், எல்லாம் ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது. நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா? இவரை மட்டும் இல்ல சார், காலேஜுக்குள்ள போந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 10-15 பேர் அடிச்சிருக்கான். ஒரு கிராமத்தானுக்கு எவ்வளவு அட்ராசிட்டி பாருங்க. ஆமாயா, இதையே சொல்லிட்டு இருங்க. முதல்ல மேல ஆக்ஷன் எடுக்க பாருங்க. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, நான் அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுத்து சீட்டை கிழிச்சு விட்டு காமிச்சறேன். ஆமாங்க, கிழிச்சிருங்க. ஆனா என் மேல எந்த ஆக்ஷன் எடுத்துறாதீங்க. அப்போ எம்எல்ஏ எடுக்க சொல்றியா? அத நான் சொல்லணுமா? எப்படியா இருந்தாலும் உங்க சீட்டு டர்ருதான். எம்பி பையனா பெரிய இவனா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சான்பா. நீங்க கவலைப்படாதீங்க சார், அண்ணன் தம்பி 2 பேர்த்தையுமே வெளியே வர முடியாதபடி கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். அதெல்லாம் பத்தாதையா. 6 மாசத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம தொண்டர்களை அனுப்பி அடிச்சு எலும்பெல்லாம் நொறுக்கி போலாங்க. நோ டாடி. ஐயோ, அவன் காலேஜுக்கு படிக்க போவான், இவர் அடிக்க போயிருக்காரு. அதுவும் யாரு? எம்பியோட பையனை. வர்றான் வேனோட வர்றான். மொத்த கும்பலை அள்ளிட்டு போய் சேலம் ஜெயில பாதி, வேலூர் ஜெயில பாதி அடைக்க போறான். உள்ள உட்கார்ந்து கழித்துடுங்க. நாங்க எதுக்கு கழுதிங்க? உங்களுக்கு மட்டும் கட்டல் பண்ணி போடுவாங்களாக்கும். ஆமா, நீங்க அந்த பக்கம் போறீங்களா? காலையில தம்பி மேல கை வச்சிருக்கான், பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? அட, காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதா லைட்டா டச் பண்றதுதான். எது இதுதான் டச் பண்றதா? அண்ணன் என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. சொல்லிருந்தா வெட்டி இருப்பேன். வெட்றா துண்டு துண்டா வெட்டி கையோட கொண்டு வந்திருப்பேன். ஏன் ஒரு பையில போட்டு கொண்டு வரதானே? ஏன்டா இங்க கசாப் கடையை நடத்துறீங்க? ஆண்டவா, இந்த கொலகார குடும்பத்துல போய் என்ன தாய் மாமனா பிறக்க வச்சுட்டியே. பாரு, இதால சொத்து போச்சு. பாரு, இதால மொத்த குடும்பமும் செதற போகுது. ஐயோ, நினைச்சாலே வயித்த கலக்குது. பாத்ரூம் வெளியில போடா. என்னது? இல்லைங்க சார், பாருங்க, நான் இத சொன்னேன். பாரு, பண்றதையும் பண்ணி போட்டு பணியாரத்தை முழுக்கிற பூர மாதிரி முடிக்கிறது. ஏதாவது பேசேன்டா, வாய் திறந்து பேசு. ஆனா ஐ டோன்ட் நோ மட்டும் சொல்லிடாத. என்னது சத்தம்? போலீஸ். போலீஸா? புடிக்கிச்சா? அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னா, அவங்க வேற நான் வேறங்கண்ணா. எல்லாம் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா போய் அள்ளுங்கண்ணா. நீதான் உங்களுக்கு தாய் மாமனே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். போய உள்ள. காக்கினா, தாய் மாமன் நெத்தியில எழுதி என்ன ஒட்டிருக்கு? போயண்ணா, அவசரமா கக்கூஸ் உள்ள போய் போய்க்கலாம். போயா அண்ணா. டேய், பாத்தீங்களா நிலைமையா? நான் காக்கினா, பாருங்க, இவர்தானுங்க ஆரம்பிச்சதே. பாருங்க, இவர்தாங்க முடிச்சதே. இவர்தானே சென்டர். இவர்தானே குடும்பத்தையே கண்டதுண்டமா வெட்டுவேன்னு சொன்னாரு. நான் அப்புறம் இருக்கேன்னா சத்தம். பாரு, இங்க ஒருத்தருக்கு சவுண்ட் பிடிக்கல. உங்க தம்பி என் பொண்ணை காதலிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் பையனுக்கு தெரியாது. 2 பேரும் தனியா இருந்தது பார்த்து கோவம் வந்து உங்க தம்பியை அடிச்சிருக்கான். அதுக்காக ஒரு ஆளுங்கட்சி எம்பியோட மகன்னு தெரிஞ்சும் அவனை காலேஜ் வரைக்கும் போய் அடிச்சிருக்கீங்க. பலே, உங்க தைரியம் 100க்கு ஒத்தனு கூட வந்ததில்ல. அதனால இப்ப நான் சண்டை போட வரல, சம்பந்தம் பேச வந்திருக்கேன். ஐயா, நிக்கிறீங்க, உட்காருங்க. கரெக்ட், நின்னுகிட்டு உட்காருங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? மாப்பிள்ளை கிட்ட கை கொடுத்து மன்னிப்பு கேட்டா. சாரி மாப்பிள்ள. ஐயோ, என்னங்க மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? உங்க தங்கச்சிக்கு ஒருத்தனை பிடிச்சனால சொத்த பூராவையும் கொடுத்தவங்க நீங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அது சரி, குழந்தைனார் கட்டிக்க போற பொண்ணு நாங்க பார்க்க வேண்டாமா? ஆமா, பார்க்கணும். ஆளாளுக்கு 4 கேள்வி கேட்கணும். என்ன கேட்கல? நோ. நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லி அது வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ள சும்மா இருக்குமா? தூய் பாடிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். என்னங்க கண்ணாடி சம்பந்தி? ஓகே. சம்பந்தி சிரிச்சிட்டாரா? போலீஸ்காரன் நீங்க சிரிங்க. அட மாப்பிள்ள நீ தலையாட்டு. அட நீங்க எல்லாம் தலையாட்டுங்க. அட மாப்பிள்ள ध्रुवन्तेजो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रस्ताङ्गृणायात्रयां ध्रुवम् ॐ अग्निप्रमाणाय स्वरूपणं देवाय धीमहि ॐ अग्निये स्वाहा ॐ अग्निं तमेवां ब्रह्मणे स्वाहा ब्रह्मं ஏன்பா ராசாமணி வந்துரும்ல? கவலைப்படாதீங்கப்பா, அவளும் தப்பிச்சு போக முடியாது, அவ அண்ணனும் வீட்டுக்குள்ள வந்து கூட்டு போக முடியாது. வீட்டை சுத்தி காவலுக்கு ஆள் போட்டிருக்கேன். சரி, ஏற்கனவே நடந்த மாதிரி நேரா வந்து அம்மனி முன்னாடி தாலி கட்டிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி கேவலமான ஒரு கல்யாணம் நடத்த எம்பி ஒத்துக்க மாட்டாரு. அதே மீறி அவனுக்கு உள்ள வந்தாங்கன்னா தங்கச்சி பாக்க உயிரோட இருக்க மாட்டானுங்க. அப்ப இந்த கல்யாணம் நின்னுடுறீங்களா? நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, இனிமேல் வாழ்க்கையில அவனுங்க தங்கச்சி அவனுங்க பார்க்கவே கூடாது. அப்படின்னு அந்த துக்கத்தையே பாதி செத்துருவானுங்களே. பாதி இல்லடா, கொஞ்சம் கொஞ்சமா முழுசா சாகணும். டேய், அங்க என்ன சத்தம் பாருங்கடா. எங்க கல்யாணம்? போங்கடா. ஏய், அப்பா,
ஓட்டுக்காளி நாயே, இத்தனை பேரை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு தாண்டி போலான்னு பாக்குறிய? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? இரு, உன்னை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம பாக்குறேன். டேய், இவ்வளவு தூக்கிட்டு வாங்கடா. அண்ணா ராசமணி வராம தம்பி தாலி கட்ட மாட்டானா? மூர்த்தத்து வேற நேரமாச்சு. நான் வேணா போய் ஒரு 8 பார்த்து வந்துட்டுமா? சரி, நானும் வரவா? அண்ணே நானும் கூட வரேண்ணே. ஏய், நீ மாப்பிளடா, நீங்க தான் இருக்கணும். அண்ணே இந்த மாப்பிள்ளை கோலத்தை பார்த்தாவது மனசெருங்கி தங்கச்சி அனுப்பிச்சு வைப்பாங்களே. வாங்க போலாம். சரி, வாங்க போலாம். ஐயோ மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு போறாருங்க. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்னு கங்கணம் கட்டிட்டு போறான். ஐயோ மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு போறாருங்க. அதுதாங்க தங்கச்சியை கூட்டிட்டு தான் வருவேன்னு கங்கணம் கட்டிட்டு ஐயோ போறான். மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு போறாருங்க. ஏய், மூஞ்சி கட்ட கையை நீட்டி பேசாதே. அடுத்த எலெக்ஷனுக்கு நீ எங்க கிட்ட வந்தாகணும். மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு போறாரு. ஐயையோ. அப்பா மாப்பிள்ளைங்க கங்கணம் கட்டிட்டு போறாருப்பா. டேய், அப்பனுக்கு மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு போகாம கோமணம் கட்டிட்டா போவான். சச்சா, போங்கய்யா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.